Hello friends, welcome to Hot and Taste. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ஈஸியா ஒரு இன்ஸ்டன்ட்டான இட்லி ரெசிபி தான் फ्रेंड्स நாம பார்க்க போறோம். இட்லி மாவு இல்லாத டைம்ல நீங்க இந்த இன்ஸ்டன்ட் இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. பிரெட் பயன்படுத்தி பிரெட் இட்லி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம் फ्रेंड्स. 4 ஸ்லைसेस வந்து நான் இன்னைக்கு பிரெட் எடுத்துர்க்கேன். அதனோட 1 கப் அளவுக்கு ரவையும் 1 கப் தயிரும் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स. இப்போ நம்ம பிரெட்டோட ஓரங்கள் பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி தனியா எடுத்துடலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம அந்த பிரெட் பீசஸை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரவை கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து மெஷர்மென்ட் வந்து ரவையும் தயிரும் சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. 2 கப் பிரெட் கிரம்ஸ் அப்படினா 1 கப் ரவையும் 1 கப் தயிரும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதனோட தயிரும் ரவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் फ्रेंड्स. நம்ம ரவை ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ற தண்ணி எல்லாமே ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். இத நல்லா கலந்து வச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் கழிஞ்ச பிறகு நம்ம இதல வந்து ஆப்ப சோடா இல்லனா பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அகைன் நம்ம கரைச்சு வச்சுக்கலாம். இட்லி பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு फ्रेंड्स. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டல லைட்டா வந்து நெய் இல்லனா ஆயில் வந்து சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம mix பண்ணி இருக்கிற பேட்டர் வந்து நம்ம சேர்த்துடலாம் फ्रेंड्स. அவ்வளவுதான். நம்ம தயிர் ஆட் பண்ணிருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு டோட்டலா ஒரு 8 மினிட்ஸ்ல வந்து இட்லி வந்து சூப்பரா வந்துரும் நமக்கு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு फ्रेंड्स. நம்ம இட்லி வந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியா prepare பண்ணிடலாம் மாவு இல்லாத டைம்ல. நீங்க இந்த பிரெட் இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स. நீங்களும் இந்த ஈஸியான பிரெட் இட்லி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பிரெட் பயன்படுத்தி பிரெட் அல்வா, பிரெட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிருக்கோம். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் फ्रेंड्स. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.